இங்க நல்லா அமுத்துங்க. ஆ, ஆ எப்படி கை வலிக்கல சரியா? ஆ அப்படின்னா இதுக்கு முன்னாடி நாளைக்கு என்ன பண்றீங்கன்னா, எலுமிச்சை ஆ பழத்தை வந்து அரை பழத்தை ஆ பிழிஞ்சிட்டு அரை பழத்தை ஆ பிடிச்சி அப்படியே அமுத்துங்க. கையிலேயே ஆ அணைச்சிட்டு நான் சாறு எடுங்க. நான் தான் அழுத்துறேன் ஐயா. இப்பெல்லாம் நானே இன்னைக்கு வழுத்தி புழிஞ்சேன். அப்ப அது படம் எடுத்து அனுப்புங்கிறேன். சரி, இன்னைக்கு சரி, நான் படம் எடுத்து அனுப்புறேன். நான் புழியறத அனுப்பணும். ஏன்னா அப்ப அதுல ஆ கை வலி அந்த அளவுக்கு சக்தி வருதுன்னு ஆ அர்த்தம். சரி, சரிங்க. இப்ப நான் தான் மகன. மத்த நாள் அம்மா பையன் அழுத்தி கொடுப்பாங்க. இப்ப நான் தான் 6 மணிக்கு அழுத்தி சாப்பிட்டேன். அப்ப ம். அப்ப அவங்க ஆ கவனிக்கணும். நீங்க இதுதான் பதிவு. ஆ அப்ப உங்களுக்கு சரி, தெரியாம சரிங்க. கை கால் இயங்க ஆரம்பிக்குது. உங்களுக்கு தெரியாமே. ஆமா. கை கால் இயங்க ஆரம்பிக்குது. இதுதான் முன்னேற்றம். ஆ அப்ப இந்த பேரிச்சம்பழமும் எலுமிச்சம்பழ சாறும் பிழிந்து சாப்பிடும் பொழுது எந்த மயக்கம் கிருகிருப்பு ம். வராது. இல்ல, வரல. எதுவும் வர வரல. வராது. இது அப்படியே ஆ கொண்டுட்டு போயிருங்க. மறுபடியும் இப்ப தேவைப்பட்டதுன்னா கூட ஆ ஒரு 8 ஆ மணிக்கு இதே மாதிரி 4 பேரிச்சம்பழத்தை கொஞ்சம் எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சிட்டு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே போயிடும். ஆ சிறிதளவு சரிங்க. பச்சை தண்ணி சிறிதளவு பச்சை தண்ணி குடிச்சா போதும். பச்சை ஆ இப்படியே நெறைய கொண்டு. பச்சை தண்ணி தேவைப்படல இன்னைக்கு. இன்னைக்கு நெறைய ஆ, தண்ணி தேவைப்படல. அருமை 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 அதுதான். அதான் சரி. இப்போ ம். 54ஆம் பக்கம் திருப்பி நம்ம 73ஆம் பக்கம். உண்ணா நோன்பு தவறாக முடிக்கப்பட்டால் என்ன நடக்கும்? இந்த கேள்வி கேட்க போறேன், நீங்க பதில் சொல்லணும். சரி. உண்ணா நோன்பு அது உண்ணா நோன்பு எப்படி முடிப்பது அப்படின்னு எனக்கு 73ஆம் பக்கம் இருக்குது, நீங்க பார்த்திருக்கலாம் சரியா? கையில புத்தகத்தை வச்சுக்கணும், அந்த விளக்கை பக்கத்தால வச்சுக்கணும், டக்குன்னு எடுத்து படிக்கணும். 1க்கு 2 புத்தகம் வாங்கி வச்சுக்கங்க. எப்பவுமே 2 புத்தகம் இருக்கணும் கையில எப்பவுமே. இல்லைங்க. உண்ணா நோன்பு எப்படி முடிப்பது? உண்ணா நோன்பு எப்படி முடிப்பது? எப்பயுமே வகுப்புக்கு வரும் பொழுது கையில புத்தகம் இருக்கணும், அந்த விளக்கம் இருக்கணும். கையில வச்சுட்டு தான் இருக்கேன். பக்கத்துல வச்சுக்குவேன் நான். பக்கத்துல தான் நீ வச்சுக்குவேன் ஏன்னா புத்தகத்தை. எப்ப பார்த்தாலும் படிச்சுக்கிட்டே இருக்கணும், எப்ப பார்த்தாலும். ஆமா. படிச்சுட்டே இருக்கும். இப்ப ஏன்னா படிச்சுட்டு நீங்க நான் படிச்சு பார்ப்பேன். மனப்பாடம் பண்ணணும். நீங்க இப்ப ஒரு 10ஆம் கிளாஸ் பையன் எப்படி தேர்வுக்கு மனப்பாடம் பண்ணணும், பண்ணி பண்ணி மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா தான் நாளைக்கு நீங்க இதை தொழிலா செய்ய முடியும். சரிங்க. புரியுதா? ஏன்னா உங்க நோய் நல்லாயிட்டுன்னு வச்சுக்கோங்க, உங்க நோய் நல்லா போகுது, இதுதான் உங்க ஆதாரம். இந்த நோய் இல்லவங்களுக்கு நீங்க வைத்தியம் பார்க்கலாம், இந்த நோய் இல்லவங்களுக்கு வைத்தியம் பார்க்கலாம். அதன்படியில நீங்க பொருளிட்டணும். அதன் வெளியில பொருளிட்டு நீங்க வச்சுக்குங்க. நீங்க வச்சுக்கலாம். நல்லதுக்கு செலவு பண்ணுங்க. இல்லைன்னா நம்ம பயிற்சி மையத்துக்கு கொடுங்க, நம்ம பயிற்சி மையத்தை ஒழுங்கு பண்ணலாம், பயிற்சி மையத்தை. ஒழுங்குபடுத்தலாம். சரி. இப்போ அதை அப்படியே படிச்சு நிதானமா பக்கத்தால யாரு இருக்கா? பாண்டிச்சேரி அறவாளி இருக்காரா? அறவாளி இருக்காரா? இல்ல, இருக்காரு. கையில புத்தகம் வச்சிருக்கீங்களா? கையில இருக்க 73ஆம் பக்கம் தான் கையில வச்சிருக்கேன். அப்படியே அதை மட்டும் முதல் பாரா படிங்க. பக்கம் உண்ணா நோன்பை முடிக்கும் போது எப்படி முடிப்பது? பக்கம் 180 181. உண்ணா நோன்பை முடிக்கும் போது சாப்பிடும் ஆகாரம் உண்ணா நோன்பை போலவே மிகவும் முக்கியமானது. அது நோயாளி நிலைமையும் உண்ணாவிரதம் இருக்கிற காலம் எவ்வளவு நாட்கள் என்பதையும் பொறுத்தது. மரணத்தில் முடிந்த கீழ்கண்ட 2 நோயாளிகள் சம்பந்தமான விவரங்களை தருகிறேன். மேற்படி மரணம் நிகழ்ந்தது உபவாசத்தினால் அல்ல. உபவாசம் தவறான உணவால் முடிக்கப்பட்டதால் நிகழ்ந்தது. ஒரு முழு அசைவ உணவுக்காரர் சர்க்கரை வியாதியினால் துன்பப்பட்டவர் தன்னுடைய 1 வார உபவாசத்தை பேரிச்சம்பழம் சாப்பிட்டு அதனால் ஏற்பட்ட எதிர் விளைவுகளால் மரணமடைந்தார். இதுதான் ரொம்ப முக்கியம். இப்ப இந்த முழு சைவ முழு அசைவ உணவுக்காரன் என்னது அர்த்தம்? எப்பயுமே அந்த 3 வேளையோ 2 வேளையோ இறைச்சியை தவிர வேற எதுவும் திங்கிறது இல்ல. இறைச்சியை தவிர வேற எதுவும் திங்கிறது இல்ல. இன்னைக்கு 100க்கு 100 பேர் அசைவம் சாப்பிட்றவங்க தான் இருக்கிறான். அசைவம் சாப்பிட்றவங்க அவனால தப்பிக்கவே முடியாது. அதனாலதான் கொடூர் நோய் வருது. இப்ப நம்ம நாட்டுல சைவம்னு சொல்றான், ஏதோ திங்கிறோம், அசைவம்னு சொல்றோம், ஏதோ திங்கிறோம். ஆனால் மேலை நாட்டுக்குள்ள 100க்கு 200 பேர் அசைவம் தான். மேலை நாட்டுல 200 பேர் அசைவம். 100க்கு 200 பேர். 100க்கு 200% சரி இருக்கட்டும்.
சரி, சரியா? அப்போ இப்போ இது நாம என்ன பண்றோம்னா, நாம எடுத்தோடனே அது அசைவ உணவா இருந்தாலும் சரி, சைவ உணவா இருந்தாலும் சரி, எடுத்தோடனே நீர் பயிற்சிக்கும் காய்கறி பயிற்சிக்கும் வந்துடுறோம். அப்ப 3 வேளை கொடுக்குறோம். 3 மணி நேரம் நீர் பயிற்சி, ஒரு ஒரு முறிக்கிற பயிற்சி, சைவ உணவு சாப்பிட்டு முறிக்கிற பயிற்சி. மறுபடியும் இதெல்லாம் வந்து ஆரம்ப கட்டத்துல எல்லாத்துக்கும் பயிற்சி கொடுப்பேன். அப்பவே கொஞ்சம் 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 அந்த பழகிக்குது. ஏன்னா தத்துவத்தை சொல்லி புரிய வைக்கிறோம். இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, எதுவுமே தெரியாம இப்ப வந்து சோனம் வாங்சு ஒரு மிகப்பெரிய அறிவாளி தான். ஆனால் இந்த நோன்பை பற்றிய அறிவு இந்தியாவில் எங்கேயும் பரவல. அதனால அவருக்கு தெரியாதனால வேறொரு அரசாங்கத்தை அகிம்சை வரியில் போராடி தன் கொள்கையை நிறைவேற்ற என்பதற்காக தான் பண்ணது தவிர உயிர் வாழ்வதற்கோ அப்புறம் கிடையாது. ஏன்னா அவருக்கு தெரியாது. இருந்தாலும் அவர் தப்பிச்சிருக்காரு. இருந்தாலுமே என்னுடைய கணக்கின்படி அவரு அரைங்குறையமா சாப்பிட்டு மெல்ல மெல்ல சாப்பிட்டு குடலை விரிச்சுக்கிட்டே வந்தாருன்னா சரியா போயிடும். ஆனால் அவர் வந்து லே லடாக் பகுதியை சேர்ந்தவர், பனிமலை பிரதேசத்தை சேர்ந்தவர். அங்க 100க்கு 200 பேருமே இறைச்சி சாப்பிடுறவங்க தான். சரி சரி, புரியுதுங்களா? இப்ப அடுத்தது ஒரு 60 வயதுக்காரர், நீங்க படிங்க கலைநிலா. ஒரு 60 வயது மனிதர் 28 நாட்கள் நீண்ட காலம் உபவாசம் இருந்தார். அவருடைய முதல் உணவு சைவ உணவான வேக வைத்த உருளைக்கிழங்குகள். மேற்படி தவறான முதல் உணவின் தொந்தரவால் அவருடைய உடலை அறுத்து பரிசோதித்ததில் அவருடைய உபவாசத்தால் சுருங்கிய குடலில் மேற்படி வேக வைத்த உருளைக்கிழங்குகள் கடினமான சளியினால் சூழப்பட்டு இருந்ததால் குடலில் ஒரு பகுதி வெட்டி எடுக்கப்பட்டது. மேற்படி அறுவை சிகிச்சை முடிந்தவுடன் அந்த நபர் இறந்து விட்டார். இறந்து விட்டார். இப்ப என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? இப்ப நீங்க இப்ப இந்த சைவ உணவுக்காரர் பத்தி நீங்க படிச்சீங்க, என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? சக்கரை வியாதினால் துன்பப்பட்டவர்கள், ஒரு அசைவ உணவு சக்கரை வியாதி துன்பப்பட்டு ஒருவர் உபவாசம் பேரிச்சம்பழம் சாப்பிட்டு அதனால் ஏற்பட்ட எதிர் விளைவுகளால் மரணம் அடைந்தார். இல்ல 60 வயதுக்காரரை பத்தி நீங்க என்ன 60 வயதுக்காரரை பத்தி நீங்க படிச்சீங்க இல்லையா? அது என்ன புரிஞ்சுக்கிறீங்க? இல்ல இன்னொருக்க படிங்க, இன்னொருக்க படிச்சுட்டு எனக்கு சுருக்கமா பதில் சொல்லுங்க. ஒரு 60 வயதுக்காரர் மனிதர் 28 நாட்கள் நீண்ட காலம் உபவாசம் இருந்தார். அவருடைய முதல் உணவு சைவ உணவான வேக வைத்த உருளைக்கிழங்குகள். முதல் உணவை வேக வைத்த உருளைக்கிழங்கு எடுத்திருக்காரு ஐயா. மேற்படி தவறான முதல் உணவின் தொந்தரவால் அவருடைய உடலை அறுத்து பரிசோதத்தில் அவருடைய உபவாசத்தால் சுருங்கிய குடலில் மேற்படி வேக வைத்த உருளைக்கிழங்குகள் கடினமான சளியினால் சூழப்பட்டு இருந்ததால் குடலில் ஒரு பகுதி வெட்டி எடுக்கப்பட்டது. மேற்படி அறுவை சிகிச்சை முடிந்தவுடன் அந்த நபர் இறந்து விட்டார். தவறான உணவுனால இருக்கு ஐயா. ஏன்னா உருளைக்கிழங்கு சாப்பிட்டதுனால. ஆமா. மேல இருக்க அசைவ உணவுக்காரனுடைய காலம் வந்து பாத்தீங்கன்னா 7 நாள் தான் இருந்திருக்காரு. அவரும் இறந்திருக்காரு. இவரு சைவ உணவு சைவ உணவு சாப்பிட்டங்காட்டி கொஞ்ச நாள் நீட்டிச்சிருக்காரு. முதல் உணவும் அவருடைய முதல் உணவும் தவறு, இவருடைய முதல் உணவும் தவறு. அவர் அசைவ உணவுக்காரர் என்ன பண்ணிருக்காரு? கடுமையான சக்கரை நோயாளியா இருந்திருக்கிறாரு. அப்புறம் ஒரு வாரம் உபவாசம் இருந்திருக்கு. முதல் உணவு தப்பாக இருக்கிறது. முதல் உணவு தவறாக இருக்கு. 2வது 60 வயதுக்காரர் முதல் உணவு தவறா இருக்கு. இப்போ நீங்க என்ன சொல்லுவீங்க? அப்ப 2ம் தவறுனா இப்ப நான் உங்களுக்கு எப்படி ஆரம்பிச்சேன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு என்ன பயிற்சி கொடுக்கறோனோ அதை அவங்களுக்கு கொடுத்துருக்கணும். இப்ப நான் என்ன சொல்றோம்? இல்ல அது இல்ல. அப்ப என்ன பண்ணிருக்கணும்? மலக்குடலை சுத்தம் செய்திருக்க வேண்டும். 2வது லேசான வெந்நீர், கொஞ்சம் வந்து ஒரு 50 ml வெந்நீர் குடிச்சிட்டு வேக வைத்த காய்கறி கஞ்சியும் ஒரு பிரெட்டும் கொடுத்து பண்ணிருக்கணும். 2வது ஆசன வாயை தண்ணி வச்சு சுத்தம் பண்ணிருக்கணும். 2வது கடுமையான மலமிளக்கி கொடுத்துருக்க வேண்டும். இதெல்லாம் கொடுத்துட்டு தான், இதெல்லாம் ஃபர்ஸ்ட் எய்டு முதலுதவி பண்ணிட்டு தான் அப்புறம் தான் காய்கறி கஞ்சி ஆரம்பிக்கணும். எடுத்தோடனே அவனுக்கு என்ன பண்ணணும்? முதல்ல 7 நாள் இருந்திருக்கானா, ரைட், முதல்ல படுக்க வச்சு வெது வெப்பனா தண்ணி ஆசன வாயில விடு. 3 டப்பா விட்ட உள்ள புல் கீழே வந்துருமா? சரி, மேல என்ன பண்றோம்? ஒரு நல்ல ஒரு காய்கறி கஞ்சி வச்சு 2 ரொட்டி துண்டு வச்சு சாப்பிட்றான்னு கொடுக்கணும். சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்தாப்பா கொஞ்சம் சூடான தண்ணி குடிஞ்சுட்டு ஒரு வெதுப்பா 100 மில்லி தண்ணி, அது கொஞ்சம் சர்க்கரை போட்டு எலுமிச்சம்பழம் வந்து ஒரு 100 மில்லி கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த சுருங்கிய குடல் ரெண்டாக அந்த வெது பண்ணீர் சாப்பிட்றப்போ சுருங்கிய குடல் லேசா விரிய ஆரம்பிக்கும். என்னது?
லேசா விரிய ஆரம்பிக்கும். அது சுருங்கிய போயிருச்சா? படம். போயிருச்சப்பா. கீழ ஆமா. இனிமே கொடுத்தாச்சு. மேல முதல் உணவு சுடு தண்ணி வச்சு கொஞ்சம் எலுமிச்சை பழத்தை கொடுத்தாச்சா? அதுக்கப்புறம் ம். காய்கறி கஞ்சி வேக வச்சு, காய்கறி கஞ்சி கொஞ்சம் அரிசி ம். போட்டு, காய்கறி கொஞ்சம் நல்லா வேக வச்சு, கஞ்சி மாதிரி ம். செஞ்சு, தண்ணி நல்ல ம். ஈரச்சத்தோட வச்சு 2 ரொட்டி துண்டு வச்சு கொடுக்க ம். வேண்டும். ம். இப்ப சுருக்கமா சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. இப்ப வந்து ஒருத்தர் உங்களுக்கு வைத்தியத்துக்கு வர்றாரு. இந்த மாதிரி 10 நாள் இருந்துட்டாரு, 15 நாள் இருந்துட்டாரு. உடனே கண்ணை மூடிட்டு என்ன பண்ணணும்? முதல்ல அள்ளையில அவனை படுக்க வச்சு இனிமே கொடுத்து சுத்தம் பண்ணிடணும். ஆஹா. அப்புறம் சரி. கொஞ்சம் வெந்நீர் வச்சு எலுமிச்சை பழத்துக்கு கொடுத்துடணும். கொடுத்துடணும். அப்புறம் காய்கறி கஞ்சி வச்சு, காய்கறி அரிசி கஞ்சி இருக்கு, நல்ல கீரை கஞ்சி வச்சு ஒரு ரொட்டி துண்டு வச்சு கொடுத்தா அவன் தப்பிச்சிருவான். சரி. இதெல்லாம் பண்ணா மட்டும் அவன் செத்துருவான். ஏன்னா முதல் உணவே தப்பு. முதல் உணவே தவறு. தப்பு. நாம கொடுக்கறது வந்து சுருங்கி போய் இருக்குது. ரெண்டாவது வந்து எந்த விவரம், எந்த அறிவும் இல்லாம, எந்த அறிவு முன்னேற்பாடும் இல்லாம, எந்த அறிவும் இல்லாம திடீர்னு நோன்பு இருந்து மாட்டிக்கிட்டானுங்க. இப்ப படிங்க. முதலாவது சம்பவத்தில் கீழே கடைசி பகுதி படிங்க. முதலாவது சம்பவத்தில் சொல்லுங்க, படிங்க. முதலாவது சம்பவத்தில் அந்த அசைவ உணவுக்காரரின் வயிற்றில் பழைய கடுமையான விஷங்கள் வெளிவந்து தங்கி இருந்து அது அடர்த்தியான பழ சர்க்கரையான பேரிச்சம்பழங்களோடு சேர்ந்து கார்பனிக் அமில நுரைகளாக பொங்கியதாலும் பிற பழைய விஷங்கள் சேர்ந்து கொண்டதாலும் ஏற்பட்ட அதிர்ச்சியை தாங்க இயலாமல் மரணம் ஏற்பட்டது. அசைவக்காரர்கள் வந்து பழைய கடுமையான விஷங்கள் இருந்திருக்குது ஐயா, வெளியேறதுனால அடர்த்தியான ஒரு பழச்சாறு அந்த பேரிச்சம்பழங்களை சாப்பிட்டதுனால அமிலத்தன்மை வந்து நுரைகளாக பொங்கியதால் பிற பழைய விஷங்கள் சேர்ந்து கொண்டதாலும் ஏற்பட்ட அதிர்ச்சியை தாங்க இயலாமல் மரணம் அடைந்திருக்காரு. இந்த அறிவு தான் நமக்கு தேவை. இந்த அறிவு தான் நமக்கு தேவை. இதை நாம புரிஞ்சுக்கணும். சரி, இவர் பிறையிடுதல் இருக்கிறீங்களா? புத்தகம் வச்சிருக்கிறீங்களா? பிறையிடுதல் மேற்படி மேல படிங்க. 74 பக்கம் மேல படிங்க. மேற்படி முதல் சம்பவத்தில் படிங்க. ரொம்ப முக்கியமானது. 74 மேல படிங்க. 74 மேல. 74 மேற்படி முதல் சம்பவத்தில் தக்க புத்திமதி கீழ்கண்டவாறு இருந்திருக்க வேண்டும். முதலில் வேதிக்கு கொடுக்க வேண்டும். பிறகு வேக வைத்த ஸ்டார்ச் இல்லாத காய்கறிகளும் ஒரு சிறிய பிரெட் டோஸ்டும் கொடுத்திருக்க வேண்டும். உபவாசத்தை முடிக்கும் போது நீண்ட காலத்திற்கு பழங்களை உண்ணக்கூடாது. நோயாளியை உபவாசத்திற்கு முன் நீண்ட நாளைய மாற்று உணவினால் சைவ காய்கறி உணவின் மூலம் முதலில் சுத்தம் செய்திருக்க வேண்டும். அது என்ன பண்ணிருக்கோம்னா, இது வந்து யார் காலத்தில் நடந்தது? டாக்டர் அர்னால்ட் எக்ரூட் காலத்தில் நடந்தது. அவர் அந்த காலத்தில் நடந்தது வந்து தன்னுடைய சரி குறைந்த உணவு புத்தகத்துல பாருங்க, எங்கிட்ட இருக்குது பாருங்க, காட்டுற மாதிரி இந்த புத்தகத்துல குறிப்பிட்டிருக்காரு. அப்ப உண்ணா நோன்பு மனிதனை சாவடிக்காது. அவனுடைய அந்த உண்ணா நோன்பு முடிக்கின்ற பொழுது அந்த முதல் உணவு தவறாக இருந்தால் அவனை கொன்று போடும். இப்ப 2 பேர்த்துக்குமே முதல் உணவு இப்படித்தான் கொடுத்திருக்கணும். கீழ்கண்ட புத்திமதி இருந்திருக்கணும். அடுத்த பேரா படிங்க. மேற்படி 2வது சம்பவத்தில் படிங்க. யாரு? அறவாளி படிங்க. சரி, கலைநிலா படிங்க. மேற்படி 2வது சம்பவத்தில் நோயாளி அவருடைய வயதிற்கு அனுமதிக்கப்பட்ட கூடிய நாட்களை விட அதிக நாட்கள் தகுந்த முன்னேற்பாடு இல்லாமல் உபவாசம் இருந்து விட்டார். அடுத்தது மேற்படி 2வது நோயாளிக்கு அடி வயிற்றில் சூடான ஒத்தடம் கொடுத்த பிறகு எடிமா கொடுத்து அவருடைய பெருங்குடலை சுத்தம் செய்திருக்க வேண்டும். எடிமாவுடன் கடுமையான ஒரு மலமிளக்கியையும் உபயோகிச்சிருக்க வேண்டும். வாய் வழியா என்ன கொடுக்கணும்? கீரை கொடுக்கலாம், அல்லது காந்தாலாக்ஸ், ஃபர்கோலாக்ஸ் சொன்ன கடையில் விக்குது பாருங்க. காந்தாலாக்ஸ், ஃபர்கோலாக்ஸ் வச்சு கொடுத்து லூப்ரிகேட் பண்ணி மலத்தை உடைச்சு வேகமா உடைச்சு விட்டுருக்கணும். ரைட், அடுத்தது படிங்க. அதன் பின் ஸ்டார்ச் இல்லாத பச்சை காய்கறி கொடுத்திருக்கலாம். 7 நாட்களுக்கு பழம் கொடுக்க கூடாது. அது மேற்படி 2 சம்பவங்கள் அப்படியே படிங்க. மேற்படி 2 சம்பவங்களிலிருந்தும் எப்படி தனிப்பட்ட கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று புரிந்து கொண்டிருப்பீர்கள். ஆகவே உபவாசத்தை முடிப்பது பற்றி பொதுவான அறிவுரைகள் கூறுவது என்பதை இயலாத காரியம். அப்ப உற்று நோக்க வேண்டும். இப்ப நாம என்ன பண்ணிருக்கோம்னா வெங்கடேசன் முறைக்கு வந்துடுறோம். நாம என்ன பண்றோம்?
வெங்கடேசன் முறை அப்ப என்ன பண்ற? நான் என்ன அதுக்கு தான் நான் என்ன பண்ண, முதல்ல காலைல 5-6 மணிக்கு எந்திரிங்க, கொஞ்சோட நீர் சாப்பிடுங்க, அப்ப கரெக்டா 11 மணிக்கு பிரேக் பண்ணிருங்க, ஏதோ ஒண்ணு சைவ உணவு சாப்பிட்டு இறக்கி விடுங்க, அதுக்கப்புறம் ஒரு 3 மணி நேரம் நீர் பயிற்சி பண்ணுங்க, அப்போ ஒரு சைவ உணவு சாப்பிட்டு உடச்சு விடுங்க. அப்ப நான் என்ன பண்றேன், ஒரு நாளைக்கு 3 உணவு கொடுத்து சரி பண்றேன். இவங்க இப்படி பண்ணி பண்ணி பண்ணித்தான் அந்த ஒரு வாரத்துல அந்த கொஞ்சம் கொஞ்சம் பழைய புழுக்கு போய் 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 காய்கறிக்கே அது பண்ணிட்ட நாள் காய்கறிக்கு பயிற்சி பண்ணதுக்கு அப்புறம் அந்த பழைய கழிவுகளும் ஓரளவுக்கு கழிவுகள் இல்லாமலும் ஓரளவுக்கு சரி குறைஞ்ச மாதிரி இருக்கிறப்ப தான் நாம் என்ன பண்றேன், நீர்பயிற்சி நேரத்தை அதிகப்படுத்துறோம். அப்ப நாம் என்ன பண்றோம், நிதானமாக திட்டமிட்டு நாம் உண்ணாங்கோன்பு நோக்கி செல்வதால் நிதானமாக செய்கிறோம். ஆனால் அவங்க 2 பேர்த்துக்கு இது என்னன்னே தெரியாம குருட்டு நம்பிக்கையோடு யாருடைய உதவியும் இல்லாமல் யாருடைய அறிவும் இல்லாம முட்டாள்தனமா செஞ்சு இறந்து போயிட்டானுங்க. இது நடந்த 150 வருஷம் ஆச்சு, 125 வருஷத்துக்கு முன்னாடி எழுதுனது. சரியா? இவ்வளவுதாங்க. எவ்வளோ சும்மா முட்டாள்தனமா அதனாலதான் நிறைய பேரு இந்த புத்தகத்தை வாங்கி வச்சுக்கிட்டு தொடங்க தெரியாம மாட்டிட்டு முடிக்கிறாங்க, திருன்னு முண்டாங்களாட்டு முடிச்சிட்டு இருக்கிறாங்க. 100 பேர் இப்ப இது வரைக்கும் ஒரு 10-20,000 புத்தகம் போயிருக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா ஒரு 1000 பேர் தான் அரைகுறை செஞ்சு, மத்த பேர் பயந்துட்டு காமோடு கிடப்பானுங்க, பயந்துட்டு. சரி, என் வாசகர்களுக்கு அது கீழே பெருநகல் இருக்கிறீங்களா, என் வாசகர்களுக்கு நான் எழுதும் குறிப்பு பின்வருமாறு. அப்படி படிங்க. என் வாசகர்களுக்கு நான் எழுதும் குறிப்பு பின்வருமாறு. நான் உங்களை ஒரு நாள் கூட முழு பட்டினி இருக்க கொள்வதில்லை. பாதையில் அன்றன்றைக்கு படியும் விஷங்களை ஒவ்வொரு நாளும் வெளியே எடுத்து விடும்படி ஆகார நியமங்களை அமைக்கிறேன். உடல் முழுவதும் சுத்தமான பின்பு அதை சரிபார்க்க மட்டுமே கடைசியில் நீண்ட உபவாசத்தை சிபாரிசு செய்கிறேன். இதுதான் முக்கியமான. அப்ப தினம் படிக்கிற விஷயத்தை தினம் காய்கறி சாப்பிட்டு இறக்கிட்டுருவாங்க. இதுதான் புத்திசாலித்தனம். அப்ப சரி பார்க்கறதுக்கு எப்போ எல்லாம் சுத்தமாயி எந்த நோயும் இல்லைன்னு வந்ததுக்கு அப்புறம் தான் நீர் பயிற்சி செய்யும்படி நான் சிபாரிசு செய்கிறேன். இதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவாளிக்கான, உலகத்துல எந்த மருத்துவரும் செய்யாத ஆராய்ச்சி. உடலை அனுசரித்து மனதை அனுசரித்து வெங்கடேசனுடைய கண்டுபிடிப்பு. இந்த கண்டுபிடிப்பு தான் உலகத்துக்கு வரப்போகுது. மற்ற எந்த கண்டுபிடிப்பும் பயன்படாது. உபவாசம் முட்டாள்தனமா இருக்கிறது, அப்படி இருக்கிற இப்ப இதெல்லாம் கிடையாது. ஏன்னா நம்ம ஜீரண நீரை நிறுத்தி பழகிறதுக்கு 6 மாசம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த 6 மாசத்தில் நிதானமா ஒவ்வொரு நாளைக்கு தினம் மாலையில சுத்தம் பண்ணணும். இப்படி 180 தடவை சுத்தம் பண்றோம். எத்தனை தடவை? 180 தடவை. நான் தான் என்ன பண்றேன், சரி நல்லா சுறுசுறுப்பா இருக்கிறீங்க, சீக்கிரம் குணமாக இருக்க, போடு 48 மணி நேரம் போடு, அப்புறம் அதிகபட்சம் 72 போடு, மறுபடி 24க்கு வா, மறுபடி 48க்கு போ, மறுபடி 72க்கு போ, மறுபடி 24, 48, 72 இதுலயே மாத்தி 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 உங்களுக்கு மனதுக்கு பண்ணி 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 எளிமையா பண்ணிடுறேன். இதுதான் என்னுடைய திட்டம். இது ஒரு நாளும் அதனாலதான் அதிகமான டைம் கொடுக்கறது இல்லை. 72 மணி நேரத்துக்கு யாரும் கிடையாது, அது கீழே வந்துடணும். இப்படி செய்ய செய்ய என்ன ஆயினா, அப்புறம் இடையில இப்போ ஒரு புது பயிற்சி கொடுத்துருக்குறேன். நீங்க 3 மணி நேரத்துக்கு ஒருக்கா 4 பேரிச்சி மலை கொஞ்சம் எலுமிச்சம்பழம் சாப்பிடுங்க. அப்ப என்னாகு, எல்லா உணவுக்கும் தள்ளி போயிரு. அப்புறம் சாயங்காலம் சாப்பிடுங்கிற என்னமே எங்களுக்கு பசிதான் இல்லையா, அப்புறம் காய்கறி தேவையில்லை இல்லையா. அது ஒரு 3 நாள் பண்ணும்பொழுது 9 வேலை பண்ணிடுறீங்களா, அப்ப கொஞ்சோன்னு புழுக்க வந்து நிற்க. அப்ப என்ன பண்றீங்க, அன்னைக்கு மட்டும் கொஞ்சோன்னு காய்கறி கஞ்சி வச்சு ஒரு ரெட்டு துண்டு வச்சு சாப்பிட்டீங்கன்னா அந்த 9 நாள் அரைங்குறையுமா, அந்த 3 நாள் பண்ணியிருந்த அந்த அரைங்குறையுமா இருக்கிறது பூரா அடிச்சுட்டு படாருன்னு போயிடும். படைவிடு மறுபடியும் 2 எறும்பு இதே மாதிரி தொடங்கிட்டே இருந்தீங்கன்னா வேகமா உடம்பு என்ன ஆகும், உடம்பு பூரா நைட்ரஜன் ஆக்சிஜன் பூரா பிராணசக்தி பூரா நிறைஞ்சிடும். பிராணசக்தி என்பது மூச்சு பயிற்சி அல்ல, நல்லா புரிஞ்சுக்கணும். பிராணசக்தியில் வாழ்வது என்பது சுவாசத்திலேயே வாழ்றது. என்னது? சுவாசத்திலே வாழ்றத பிராணசக்தியை தவிர இடது மூக்க அடைச்சிக்கிறது வலது மூக்க அடைச்சிக்கிறது அதெல்லாம் வேற, அதெல்லாம் கிடையாது. எந்த ஆடு மாடு செய்யுது? நம்ம பகுத்தறிவை பயன்படுத்தி ஜீரண நீரை நிறுத்துறத நம்ம வேலையை தவிர மூச்சு பயிற்சி நம்ம வேலை கிடையாது. என்னது? மூச்சு பயிற்சி நம்ம வேலை இல்ல, அது முட்டாள் செய்யற வேலை. எப்ப மூச்சு பயிற்சி செய்யலன்னா ஏதாவது ஒரு மாதிரி இருந்ததுன்னா ஒரு சரி பண்ணி பார்க்கலாம், மூச்சு அடக்கி பார்க்கலாம்னு பண்றதுக்காக தவிர மற்றபடி எந்த உள் காரணம் கிடையாதுன்னா இயல்பாக இருக்கிறது ஏன்னா பண்ணணும். நாம நிறைவு செய்ய போறேன். நீங்க சந்தேகம் இருந்தா கேட்கலாம். மேற்படி புத்தகத்தில் பாருங்க, என் வாசகருக்கு நான் எழுதியிருக்க குறிப்பிப்படி பின்வருமாறு. நான் உங்களை ஒரு நாள் கூட முழுப்பட்டு இருக்க சொல்வதில்லை. உணவு பாதையில் அன்றன்றைக்கு படும் தினமும் படிக்கின்ற விஷயத்தை
தினமும் வெளியெடுக்கும்படி நான் என்ன இந்த உணவு பழக்கத்தை நான் நியமிக்கிறேன். அப்ப தினமும் படிக்கிற விஷயத்தை தினமும் வெளியெடுக்க. அப்படி பாத்தீங்கன்னா நான் ஒரு 180 நாள் சொல்றேன். 180 நாளும் கட்டாய மாலை ஒரு வேளை காய்கறியும் ஒரு சப்பாத்தி வச்சு சுத்தப்படுத்திக்கிட்டே வரணும் அப்படிங்கிறது கட்டாயம். நான் என்ன பண்றேன், நீங்க சுறுசுறுப்பை பார்த்து டபுள் ப்ரொமோஷன் கொடுக்குறேன், நல்லா செய்யறாங்க, போடு 36 மணி நேரம் போடு, 48 மணி நேரம் போடு அப்படின்னு நான் என்ன பண்றேன், வேகமா மேல் நோக்கி கொண்டு போறேன். இருந்தாலும் தொடர்ந்து கவனிச்சுட்டு வர்றேன். இருந்தாலும் நன்றி ஐயா. விளையாட்டு இல்லைங்க, இது சாதாரணம் இல்லை. இது வந்து பாத்தீங்கன்னா பரிணாமத்தை ஜெயிக்கிறது, பரிணாமத்தில் ஜெயிப்பது. உங்களை சாகா நிலைக்கு கொண்டு போறது இயற்கையோட விருப்பமே உங்களுக்கு சாகாம இருக்கிறது தான். அதுக்குதான் பகுத்தறிவு கொடுத்துருக்குது, அதுக்குதான் அப்பாவை கொடுத்துருக்குது, அதுக்குதான் அம்மாவை கொடுத்துருக்குது, அதுக்குதான் ஆசிரியர் கொடுத்துருக்குது. முதல் அம்மா, அப்புறம் அப்பா, ஆசிரியர். இந்த 3 பேர் தான் ரொம்ப முக்கியம். 3 பேர் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அப்பாவுக்கு அம்மாவுக்கு அறிவு இல்லைன்னா ஆசிரியர் தான் சொல்லி கொடுப்பான். ஆசிரியர் தான் நான் ஆசிரியர்கிட்ட படிச்சுக்காட்டு இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். இப்ப என் பொண்ணு இது செய்யணும், என் சின்ன பொண்ணு இது செய்யணும், பெரிய பொண்ணு செய்யணும். இப்ப உண்மையாலுமே எங்க 2 பொண்ணுகளும் மருத்துவராக என்ன சொல்லி கொடுத்துட்டு இருக்கணும். இன்னும் அந்த பக்குவமோ அந்த அவங்க ஒரு வேலையில் இருக்கிறனால, ஒண்ணு படிச்சுட்டு இருக்கிறனாலயோ, ஒண்ணு கல்லூரியில் ஆசிரியர் இருக்கிறனாலையும் இதை கவனம் செலுத்துறது இல்லை. ஆனா அவங்களுக்கு பிரச்சனை வந்தா மட்டும் செஞ்சுக்கிறாங்க. அவங்களுக்கு பிரச்சனை வந்தா மட்டும். ஆனால் யான் பெற்ற இன்பம் பெருகிய வையகம். நம்ம நோக்கம் அறவழியில பொருளிட்டுறது தான். அதனாலதான் அறவழியில பொருளிட்டுறங்கிறதுக்காக நான் இன்னைக்கு இதை 20 வருஷம் 25 வருஷம் நல்ல வேலை. இன்னைக்கு கூகுள் மீட்டிங் இருக்கிறதுனாலையும் வாட்ஸ்அப் மீட்டிங் இருக்கிறதுனாலையும் நேரடியாக உங்களை சந்திச்சு பேசுறேன். எனக்கு நீங்க பக்கத்தோடு மாறி, பாண்டிச்சேரி எனக்கு பக்கத்தோடு, அந்த திருவள்ளூர் எனக்கு பக்கத்தோடு வர, இவரும் பாண்டிச்சேரி பாரு, இவர் சென்னை, பழனிவேல், தாம்பரம், அவரு அங்க இருக்காரு, நீங்க 2 பேரும் சென்னை, இவங்க எல்லாமே சென்னை தான். சென்னை பகுதியை சேர்ந்தவங்க தான் எல்லாருமே. ஒருத்தர் பாம்பேல இருந்து வருது, ஒன்று சின்ன டெல்லியில இருந்து வரும், ஒன்று பெங்களூர் இருந்து வரும், சில அமெரிக்கால இருந்து வந்துட்டு இருந்தப்பெல்லாம் காணும் வரும். எல்லாம் அடி வாங்குறப்ப வரும். சரி, நிறைவு செய்ய போறேன். மேற்படி புத்தகத்தில் அவ்வளவுதான் நிறைவு செய்யறப்ப. அப்புறம் சரிபார்க்க மட்டும். அப்போ நோயெல்லாம் குணமானதுக்கு அப்புறம் தான் நீங்க என்ன பண்றீங்க, நீர் பயிற்சி செய்து பார்க்கிறீங்க. எப்போ? கடைசியில் நீண்ட சிபாரிசு. அது சரி பார்க்கறதுக்கு மட்டும்தான். மயக்கம் வருதா, கிறுகிறுப்பு வருதா, சோர்வு வருதான்னு சரி பார்க்கறதுக்கு மட்டும்தான் முழு பட்டினியை தவிர இப்ப இப்படித்தாங்க சொல்லி கொடுக்கணும். சரியா? சரிங்க. ஆமா, அநேகமா காலையில வகுப்பு இருக்காரு நினைக்கிறேன். அநேகமா ஒரு 10 மணிக்கு 11 மணிக்கு கூப்பிடுவேன். காலையில ஒரு சின்ன பக்கத்து ஒரு ஊருக்கு போறேன். அப்படி இருந்தா கூப்பிடுறேன், இல்லாட்டா வந்து 12 மணிக்கு மேல கூப்பிடுறேன், இல்லாட்டா சாயங்காலம் கூப்பிடுறேன். ஆமா, ஊருக்கு போகலீங்கன்னா காலையில வழக்கம் போல 7:30 மணிக்கு கூப்பிடுவேன். சரியா? சரிங்க. சரி, வச்சுட்டுங்களா? நன்றி, வணக்கம், சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம் ஐயா.